வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். 1980ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரஜினியின் திருமணம் பற்றிய விசாரணைகள் பத்திரிகையில் வெளிவரத் தொடங்கியது. ரஜினிகாந்த் பெங்களூரில் தனக்கு பெண் பார்க்கிறார். விரைவில் டும் டும் டும். பாரி வள்ளல் அனுபவம் மிக்க மூத்த ரிப்போர்ட்டர். அவரது கேள்வியை ரஜினிகாந்தால் தட்ட முடியவில்லை. சமீபத்தில் கல்யாண விஷயமாக பேச்சு அடிபட்டது. முன்பு லதா, ஸ்ரீதேவி, பிறகு ரத்தி, கேமராமேன் ஒருவரின் மகள், ஒரு நடிகரின் உறவு பெண். நீங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பத்திரிகை பேட்டியே கொடுத்தார். ஏன் இந்த மாதிரியெல்லாம் செய்திகள் வரும்படி நடந்து கொள்கிறீர்கள்? பிறருடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்படும்படியாக நான் ஒருபோதும் நடந்து கொண்டதில்லை, இனியும் நடக்க மாட்டேன். திருமண விஷயமாக என் பதில் எப்போதும் மௌனம்தான். ரஜினிகாந்த் புது வீடு கட்டி போயஸ் கார்டனில் குடி புகுந்த நேரம். தினத்தந்தியில் ரஜினிகாந்த் மாணவி லதாவை திருமணம் செய்ய இருக்கிறார் என்று முந்திக்கொண்டு பிரசுரித்தது. ரஜினிகாந்த் அதை மறுக்கவோ ஏற்கவோ இல்லை. தொடர்ந்து அமைதி காத்தார். அதற்கு காரணம் உண்டு. ரஜினிகாந்த் வீட்டில் லதாவை கல்யாணம் செய்ய பலத்த எதிர்ப்பு. அண்ணன் சத்யநாராயண ராவ் அதிர்ந்து போனார். ஆசை தம்பியின் விருப்பம் எரிச்சலையே அவருக்கு ஏற்படுத்தியது. அந்த பெண் நம்ம ஜாதி இல்லைன்னு சொல்கிற, மராத்தியில் கிடைக்காத பெண்ணா உனக்கு மதராஸில் கிடைக்கப் போகுது? ரஜினிக்கு காதல் நெஞ்சை அடைத்தது. தந்தைக்கும் மேலானவர். அப்பாவின் இடத்தில் இருந்து மங்கள காரியத்தை நடத்தி வைக்க வேண்டியவர் அண்ணன் மட்டுமே. அவரே தடை விதிக்கிறாரே. நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்பினா லதாவை மணந்து கொள்ள எனக்கு அனுமதி கொடுங்க. ரஜினிகாந்தின் மனதில் உள்ளதை உருக்கமாக சொல்லிவிட்டு சென்னைக்கு திரும்பினார். மூத்தவர் வேறு வழியின்றி லதாவை பார்த்து ஓகே சொன்னார். ரஜினியும் லதாவும் காதலித்த மாதங்கள் 7. ரஜினிகாந்த் லதா மீது உயிரையே வைத்திருந்தார். லதா மட்டும் உங்களை மணந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியிருந்தால் என் மனம் தாங்கி இருக்காது. ஏனென்றால் ஒரு பொருளின் மீது ஆசை கொண்டால் அதை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற வெறி கொண்டவன் நான். சம்யுக்தையை பிருத்திவிராஜன் தூக்கிச் சென்றது போன்ற நிலைமை ஆகியிருக்கும். இதை சொன்னவர் ரஜினிகாந்த். ரஜினியின் திருமணம் திருப்பதி திருமலையில் ஏழுமலையானின் சன்னதியில் 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வியாழனன்று அதிகாலையில் நடைபெற்றது. ரஜினிகாந்த் உச்ச நட்சத்திரமாக ஒளிர்வதும் திரையுலகை கல்யாணத்திற்கு கூப்பிடவே இல்லை. அவ்வளவு ஏன், திருமணத்திற்கு அழைப்பிதழ்கள் கூட கிடையாது. பெங்களூர் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர், நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். ரஜினிகாந்தின் கல்யாண காலத்தில் மும்மரமாக நடித்து வந்த திரைப்படம் நெற்றிக்கண். அதன் தயாரிப்பாளர் ரஜினியின் குருவான கே. பாலச்சந்தர். அதன் இயக்குனர் ரஜினியின் பெரும் வெற்றிக்கு காரணமான எஸ்.பி. முத்துராமன். அவர்கள் இருவரும் இல்லாவிட்டால் ரஜினிகாந்த் ஏது? ஆனால் அவர்களுக்கு கூட ரஜினிகாந்த் அழைப்பு கொடுக்கவில்லை. அழைப்பு கிடையாது. மாலையில் நெற்றிக்கண் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு திருமலை போய் லதாவிற்கு தாலி கட்டினார். கல்யாணம் முடிந்த கையோடு மீண்டும் நெற்றிக்கண் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள காலை 10 மணிக்கு எல்லாம் ரஜினிகாந்த் ஏவிஎம்மில் ஆஜராகிவிட்டார். நெற்றிக்கண் யூனிட்டிடம் தனது மேரேஜுக்கு வரக்கூடாது என வேண்டுகோளே விடுத்தார். நீங்கள் யாரும் வர வேண்டாம் ப்ளீஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தர் வந்தால் 4 பேர் கூடவே வருவாங்க. நிருபர்களிடம் அழைப்பிதழுக்கு பதிலாக லதாவும் ரஜினியும் மாலையும் கழுத்துமாக தோன்றும் புகைப்படம் விநியோகிக்கப்பட்டது. திருமணத்திற்கு பிறகு இந்த ஃபோட்டோவை போட்டு கொள்ளுங்கள். ஏழுமலையானின் முன்னிலையில் மாலை மாற்றி தாலி கட்டப் போகின்றேன். விசேஷமாக அனுமதி கொடுத்துருக்காங்க. அங்கே ப்ரெஸ்ஸும் ஃபேன்ஸும் வந்து கூட்டம் கூடினா எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நீங்கள் யாரும் என் கல்யாணத்துக்கு வர வேண்டாம். மெட்ராஸில் அவசியம் ரிசப்ஷன் வைக்க போகிறேன். அப்போ உங்கள் ஒவ்வொருத்தையும் நேரில் நானே வந்து கூப்பிடுகிறேன். மேரேஜுக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. வந்தா உதைப்பேன். கொந்தளித்தபடியே உரத்து சொன்னார் ரஜினிகாந்த் அவர்கள். செய்தியாளர் ஒருவர் தன்மானத்தோடு கேள்வி கேட்க ரஜினிகாந்த் 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு போய்விட்டார். மீண்டும் கொதித்து போனார்கள் பேனா நண்பர்கள். வரலாறு காணாத அவமானம். எழுத்தாளனை எகத்தாளம் செய்கின்றது அதிகாரம். யார் கொடுத்த அதிகாரம்? மிஸ்டர் ரஜினி, உங்கள் வார்த்தைகளை அப்படியே நாளைக்கு பிரசுரிச்சா நல்லா இருக்குமா? பார்த்து பேசுங்க. நாங்கள் உங்களோட வெட்டிங் பற்றி தெரிஞ்சிக்க இங்கே கூடியிருக்கோம். தப்பான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஆனாலும் மறுபடியும் சொல்கிறேன், திருப்பதிக்கு யாரும் வர வேண்டாம். காமிராவோட யாரையாவது பார்த்துட்டா உதைக்கிறத தவிர எனக்கு வேறு வழி கிடையாது. கட்டளையாக ஒலித்தது ரஜினிகாந்தின் பதற்றமான குரல். ரஜினி அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன். நிருபர்கள் எல்லோரும் புறப்பட்டு போனதும் என் கருத்தை ரஜினிகாந்திடம் சொன்னேன். அவர் சில வினாடிகள் யோசித்துவிட்டு ஆமாம், சொல்லியிருக்க வேண்டாம் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் உடனே தன் லெட்டர் பேடில் நிருபர் சந்திப்பின் போது
தவிர்த்திருக்க வேண்டிய வார்த்தைகளை சொன்னதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து இதை எல்லா நிருபர்களுக்கும் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார். இதை சொன்னவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். அமுதசுரபி பத்திரிகையில் பிப்ரவரி 2011ஆம் ஆண்டு தில்லுமில்லு கெட்டப் கருப்பு வெள்ளை ஃபோட்டோ ஏவிஎம் எம்பலத்தோடும் நல்வாழ்த்துக்களோடும் விளம்பரமாக நாளிதழ்களில் வெளியானது. ரஜினியின் கல்யாணம் சுப்பிரபாதம் ஒலித்த நேரத்தில் 3:30 மணிக்கு நடந்தது. அந்த சமயத்தில் ஃபோட்டோ எடுக்க எப்படியோ பிரஸ்ஸும் உள்ளே நுழைந்து விட்டது. ரஜினிக்கு பயங்கர மூட் அவுட். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறாங்களே, கல்யாணம் என் பர்சனல் மேட்டர், ஏன் இப்படி துரத்துறாங்க? ரஜினியை மகேந்திரனும் மற்ற உறவினர்களும் சமாதானம் செய்தார்கள். 26ஆம் தேதி விடியல் காலையில் நடந்த மங்கள நிகழ்வை அன்றே உடனடியாக தலைப்புச் செய்தியாக வெளியிட்ட பெருமை தினத்தந்திக்கே உண்டு. ரஜினிகாந்தின் திருமணம் அநாகரிகம் என எல்லா பத்திரிகைகளும் கண்டித்தன. எஸ்பிஎம் யூனிட் கசப்பை வெளியே காட்டாமல் புது மாப்பிள்ளை ரஜினியை உற்சாகமாகவே வரவேற்றது. ரஜினியின் அபிமான நடிகை லட்சுமி அவரோடு ரஜினி நடித்த காட்சிகள் அன்று படம் பிடிக்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தாஜ் கோரமண்டல் ஓட்டலில் திருமண வரவேற்பு நடைபெற்றது. செய்தியாளர்கள், கலை உலகத்தினர், அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் ரஜினிகாந்தின் திருமண வரவேற்பில் கலந்து கொண்டார்கள். தேன் நிலவுக்கு எங்கே என்ற கேள்வி அவர்களை துரத்தியது. தேன் நிலவாது, சர்க்கரை நிலவாது, விஸ்கி அடித்தால் தினமும் தேன் நிலவுதான். கள்ளங்கபடம் இல்லாமல் ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு வாழும் ஒவ்வொரு நாளும் தேன் நிலவு நாட்களே என்கின்ற ரஜினி கமெண்டில் மதுவின் வாசம் வீசியது. 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி லதா கணவர் வீட்டில் குடும்பம் நடத்த வந்துவிட்டார். அந்த முதல் காலையில் தம்பதி சமோதரமாக பத்திரிகைக்கு பேட்டியளித்தனர். சினிமா எக்ஸ்பிரஸ் நிருபர் புது மாப்பிள்ளையையும் புது பெண்ணையும் தன் கேள்விகளால் உற்சாகமூட்டினார். ரஜினிகாந்த் ஜில்லு டிஃபன் ரெடியா மனைவியை செல்லமாக கொஞ்சி அழைத்தார். அதிகாரம் தூள் பறந்தது. சிற்றுண்டி சாப்பிட்டபடியே பேசினார்கள். எங்கள் வெட்டிங்கை சிம்பிளாக நடத்தினோம். ஒரு புரோகிதர் கூட இல்லை. மாலையை மாற்றிக்கொண்டோம். சில நிமிஷங்களில் எல்லாமே முடிந்துவிட்டது. லதா இட்லியை பரிமாறியபடியே சொல்ல, ரஜினிகாந்த் இனிப்பை மென்றபடியே ஒரு டிஃபரெண்ட்டாக வித்தியாசமாக மேரேஜ் நடக்கணும்னு விரும்பி எளிமையாக நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். சடங்குகள் எதுவும் தேவையில்லைன்னு தீர்மானம் பண்ணி வெங்கடேச பெருமாள் அனுகிரகத்தோடு நடந்தது. வாழ்க்கையில் எனக்கு மிகவும் சந்தோஷமான நாள் என் திருமண நாள். அந்த மகிழ்ச்சியான நேரம் முழுமையாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினேன். மகிழ்ச்சியில் நானும் என்னவளும் மட்டுமே திளைக்க வேண்டும். அதில் அதிக அளவு அனாவசியமாக வேறு யாரும் அங்கு தேவையில்லை என்பது எனது முடிவு. ரஜினிகாந்த் லதா திருமணத்தில் பெரிய ரோல் ஒய்ஜி மகேந்திரனுக்கு. அவர் லதாவின் அன்புள்ள அத்திம்பேர். தன் மைத்துனி லதாவும் ரஜினிகாந்தும் இணை பிரியாமல் எப்போதும் இருக்க வேண்டுமென்று புத்திசாலித்தனமாக கல்யாண பரிசு வழங்கினார். அது ஒரு அழகிய அர்த்த நாரீஸ்வரரின் படம். ரஜினி ஒரு காட்டாறு. அவரை தாம்பத்தியம் எனும் கமண்டலத்தில் நிறைத்து கெட்டியாக பிடித்து கொள்ள லதா ஆரம்பத்தில் அதிகம் சிரமப்பட்டார். தான் சிறு விஷயங்களில் கவனக்குறைவாக இருந்தாலும் பொறுக்க மாட்டார், சத்தம் போடுவார். அவரை ஜட்ஜ் பண்ண முடியாமல் திணறியிருக்கிறேன். திடுதிப்பென்று அவருக்கு கோபம் உண்டாகும். வீட்டில் ஒரு பிரளயமே வரும். என்னால் அவரை சமாளிக்க முடியாது. இதை சொன்னவர் லதா ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினியின் வழி எப்போதும் தனி வழி. சினிமாவை பொறுத்தவரையில் ஒருவர் ஸ்டார் ஆகிவிட்டால் அவரது தூரத்து உறவினர்கள் கூட ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்ய ஓடி வருவார்கள். ஆனால் அவரது மூத்த அண்ணன் சத்யநாராயணாவின் சுயமரியாதை தீட்டிய கத்தி போல கூர்மையானது. படையப்பாவின் வெள்ளி விழாவில் பங்கேற்ற போது மட்டுமே ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணன் குடும்பம் முதலாக சென்னையை தரிசித்தது. ரஜினிகாந்த் தன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் செய்தி இருக்கும் எழுதப்படாத ஒப்பந்தம் சினிமாவில் யாரும் நடிக்கக்கூடாது என்பதுதான். இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தியதின் விளைவு ரஜினியின் உறவினர்கள் பலரும் பெங்களூரில் ஆட்டோமொபைல் கம்பெனி பணியில் இருக்கின்றார்கள். பெங்களூரில் மட்டும் இந்த வகையான 18 தொழிற்சாலைகள் ரஜினிகாந்திற்கு இருக்கின்றன. அதோடு தன் 2 அண்ணன்கள், ஒரு அக்கா, மூவருக்கும் ஒரு பெரிய வீட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார். இதில் 3வது மாடியில் பெரிய அண்ணன் சத்யநாராயண ராவ் இருக்கிறார். 2வது மாடியில் சின்ன அண்ணன் நாகேஸ்வர ராவ் குடும்பத்தினர். முதல் மாடியில் அவருடைய அக்காவின் குடும்பம். இதை சொன்னார் ரஜினிகாந்த். தினத்தந்தி நாளிதழில் 23/10/2010 அன்று வெளிவந்த இதழில். லதா தாய்மை பேறு அடைந்து விட்டால் ரஜினியை கவனித்துக் கொள்ளும் அவகாசம் இல்லை. ரஜினி சாதாரணமானவரா? 20 மணி நேரமும் கடுமையாக உழைத்த காலகட்டம். கணவருக்காக லதா யோசித்து குடும்ப நிர்வாகத்தோடு நின்று கொண்டார். ஷூட்டிங்கில் ரஜினியின் பின்னால் நிழல் போலவே உடன் இருக்க ஒரு ஊழியரை ஏற்பாடு செய்ய லதா எண்ணினார்.
ரஜினிகாந்த் அதற்காக தேவர் பிலிம்ஸில் சொல்லி வைத்தார். அசுர உழைப்புக்கு உதாரணமானவர்கள் தேவர் பிலிம்ஸ் பணியாளர்கள். ரஜினிகாந்தின் அகம் புகம் அறிந்தவர்கள். சேலம் ஜெயராமனையும் மற்றவரையும் தேவர் பிலிம்ஸ் ரஜினியை சந்திக்க அனுப்பியது. ஜெயராமனுக்கு ரஜினியிடம் ஓரளவே அறிமுகம் உண்டு. ஜெயராமனோடு இன்னொருவரையும் லதா பரிசித்து பார்த்தார். ரஜினியோடு போயஸ் கார்டன் பங்களாவிலேயே தங்க வேண்டும். கூப்பிட்ட குரலுக்கு 24 மணி நேரமும் ஓடி வர வேண்டும். ரஜினியை வெளி மனிதர்கள் அத்துமீறி தொட முயன்றாலோ அதிக நேரம் பார்த்தபடி நின்றாலோ விரட்டிவிட வேண்டும். வேளா வேலைக்கு குடிக்க இளநீர் பழச்சாறு உண்ண சப்பாத்தி சிக்கன் தந்து அவரை பசியாற்ற வேண்டும். இப்படி நிறைய வேண்டும்கள் அடங்கிய பட்டியலை வழங்கினார் லதா. ஜெயராமன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதற்கு ஒப்புக்கொண்டார். ஸ்ரீரங்கநாதரோட எப்போதும் ஸ்பரிசித்தபடி கிடக்கும் ஆதிசேஷனை போல ரஜினியின் சுவாசக்காற்று படும் இடத்தில் வாழும் வாய்ப்பு எத்தனை பெரிய கொடுப்பினை. ஜெயராமன் தன் அந்தஸ்தே எங்கோ போய்விட்டதாக திக்கு முக்காடி போனார். வீட்டில் லதா, வெளியே ஜெயராமன். ரஜினி கவலைகளின் சுவடும் இன்றி திரையில் ஸ்டைலை காட்டினார். நாட்கள் நகர்ந்தன. ஜெயராமனுக்கு லதா ரஜினியே முன்னின்று கல்யாணமும் நடத்தி வைத்தார்கள். பாம் குரோவில் ரிசப்ஷன். பெற்ற மகனின் கல்யாணத்தைப் போல கொண்டாடினார்கள். திரை உலகமே கூடி நின்று வாழ்த்தியது. எல்லாம் ரஜினியின் சொந்த செலவிலேயே நடைபெற்றது. ஜெயராமனின் குழந்தைக்கு ரஜினி வைத்த பெயர் ராகவேந்திரன். குலதெய்வத்தின் திருநாமத்தை வைக்கச் சொல்லியும் ரஜினிகாந்த் வற்புறுத்தினார். என்னுடைய மகன் வளர்ந்து ஸ்கூல் போகிற நேரத்தில் தன்னோட குழந்தைகள் படிக்கிற அதே ஆசிரமம் பள்ளியிலேயே என் மகனுக்கும் இடம் கொடுத்து அவனோட அறிவு கண்ணை லதா அம்மாவும் ரஜினி சாரும் திறந்து வச்சிருக்காங்க. நான் படிக்கலை, எனக்கு ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்த ரஜினி சார் குழந்தைகள் படிக்கிற அதே ஸ்கூலில் என் குழந்தையும் ஒன்றா படிக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேனோ. இதை சொன்னவர் ஜெயராமன். முள்ளும் மலருமாக ரஜினியும் லதாவும் சில சந்தர்ப்பங்களில் புரிதலின்றி குழம்பி நின்றனர். குழந்தை பாக்கியம் எடுத்த எடுப்பில் வீட்டை வெளிச்சமாக்கியது. ரஜினி தனக்கு நிச்சயமாக குட்டி ரஜினிகாந்த் தான் பிறப்பான் என்பது போன்ற சுகமான கனவுகளை கண்டார். பையனுக்கு பெயரை கூட தேர்வு செய்து வைத்திருந்தார். பெயரோ ராகவேந்திரன். ரஜினிக்கு உலகில் மிகவும் பிடித்தமான விஷயம் இறை உணர்வு. இரவு படுக்கைக்கு போகும் முன்பும் ஸ்ரீ ராகவேந்திரரின் படத்தை கும்பிடுவார். ஜில்லு, காலையில் சீக்கிரமாக என்னை எழுப்பிவிடு, அவுட்டோர் போகணும். காற்றில் கட்டளை மிதந்து வரும். லதா எழுப்பும் அளவிற்கு ரஜினிகாந்த் தூங்க மாட்டார். அவரே கண்பிடித்து குளித்து தயாரும் ஆகிவிடுவார். பூஜை அறையிலே ஸ்ரீ ராகவேந்திரர் எதிரில் சம்மணம் போட்டு அரை மணி நேரம் தியானத்திலே ஆழ்ந்து கிடப்பார் ரஜினி. மந்திராலய மகானுக்கு பூஜை செய்யாமல் காப்பியும் அவர் அருந்துவது கிடையாது. அவரது கழுத்தில் தங்கத்தில் கோர்த்த ருத்ராட்ச மாலையும் தவழும். பளிங்கு கற்கள் பதித்த பூஜை அறையில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி, அலமேலு மங்கை தாயார், ஸ்ரீ ராகவேந்திரர், விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தரின் படங்கள் மாட்டப்பட்டு இருக்கும். பிரார்த்தனை சமயங்களில் குரூர் பிரம்மா விஷ்ணு, குரூர் விஷ்ணு, குரு சாஸ்தா என சொல்வார். தினமும் தலைவாசற்படியிலும் ஸ்ரீ ராகவேந்திரரின் படத்தில் காட்சி அளிப்பார். வாசலில் துளசியின் மாடம், அழகிய விநாயகர் சிலை, மகா கணபதியின் பாதம் பணிந்த பிறகே ரஜினிகாந்த் காரில் ஏறுவார். போயஸ் கார்டனில் ரஜினியின் இருப்பிடம் 18. ராகவ வீரா அவென்யூ வீட்டுக்கு பெயர் பிருந்தாவனம். சத்தியமேவ ஜெயத்தே, வாழ்க வளமுடன், வாய்மையே வெல்லும் போன்ற வாசகங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் முகப்பில் பொறிக்கப்பட்டு உள்ளன. ரஜினியின் கேளம்பாக்கம் பங்களாவிலும் ஆன்மீகத்துக்கே முதலிடம். இளையராஜாவின் குரலில் ஓம் ஓம் இசை பின்னணியில் அன்றாடம் மணிக்கணக்கில் தியானம் செய்வது ரஜினிகாந்தின் வழக்கம். ரஜினி லட்சியங்கள் அற்றவர். எதிர்காலம் பற்றி பெரிதாக கனவுகள் காணாதவர். முயற்சி மட்டுமே நம்முடையது. எந்த குறிக்கோளையும் முடித்து வைக்கின்ற சக்தி பகவானிடம் மட்டுமே நிலை கொண்டிருப்பதாக கூறுவார். லதாவுக்கு தலைப்பிரசவம். குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டி ரஜினிகாந்த் ஐயப்பனுக்கு மாலை அணிந்தார். சாஸ்தாவின் அருளால் மண்டல பூஜை சமயத்திலேயே ரஜினிகாந்திற்கு மகள் பிறந்தாள். 1982ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி ரஜினிகாந்த் அப்பா ஆனார். அவர் தன் மூத்த மகளுக்கு சூட்டிய பெயர் மண்டோதரி. எதையாவது வித்தியாசமாக செய்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவது ரஜினிகாந்தின் ஸ்டைல். அதை வாழ்க்கையிலும் அவர் கடைபிடித்தார். 3 முகம் ஷூட்டிங்கில் செந்தாமரை வியப்போடு கேட்டார், என்ன ரஜினி, இப்படியா பொண்ணுக்கு மண்டோதரின்னு பேர் வைக்கிறது? பிரதர், எனக்கு பொண்ணுக்கு பதிலாக பையன் பிறந்திருப்பானா, அவனுக்கு ராவணேஸ்வரன்னு பேர் வச்சிருப்பேன். எல்லோரும் இதை பற்றியே பேசுகிறாங்க.
இப்போ நான் பெயரை மாற்றிட்டேனே, ஜீஜாபாய் நியூ நேம், கூப்பிடுறது ஐஸ்வர்யா. ரஜினிகாந்த் அப்போது பிஸியோ பிஸி. குழந்தையை கொஞ்சமும் சந்தர்ப்பம் அமையாது. ஷூட்டிங் போகும்போது வரும் சமயத்திலும் பிரியமாக நடந்து கொள்வார். ஓய்வு கிடைத்தால் ரஜினிகாந்த் மனைவி குழந்தைகளோடு மெரினா பீச்சுக்கு விரைவார். அப்போது செல்ஃப் டிரைவிங் தான் செய்வார். அவருக்கு அது பிடித்தமான விஷயம். நிறைமாத கர்ப்பிணியாக லதா பார்த்த திரைப்படம் ஸ்ரீ ராகவேந்திரர். கிளைமாக்ஸில் இறைவனோடு ரஜினிகாந்த் அடைக்கலமாகி இரண்டர கலக்கும் காட்சியில் லதாவால் கட்டுப்படுத்தவே இயலவில்லை. தேம்பி தேம்பி அவர் அழ ஆரம்பித்து விட்டார். ரஜினிகாந்த் நடித்ததில் லதாவுக்கு மிகவும் பிடித்தது ஸ்ரீ ராகவேந்திர திரைப்படம். லதாவுக்குரிய சேலைகளை, நவீன உடைகளை தேர்வு செய்வதில் ரஜினிகாந்த் அதிகம் ஆர்வம் காட்டுவார். சில நேரங்களில் ரஜினிகாந்த் எடுக்கும் துணிகளின் நிறம் லதாவுக்கு பிடிக்காமல் போகும். ஆனாலும் அதை மறுக்க மாட்டார். புருஷன் ஆசையாக எடுத்து தருகிறாரே, அதனால் தட்டாமல் அதனை உடுத்தி கொள்வார் லதா. கருப்பும் வெள்ளையும் ரஜினிகாந்திற்கு பிடித்த நிறங்கள் என்பதனால் அவருக்கு ட்ரெஸ் செலக்ட் செய்வது லதாவிற்கு மிகவும் சுலபமான வேலை. ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் உண்டானது. ஏதோ மனமாற்றம். ரஜினிகாந்த் திடீரென காவி உடைக்கு ஆசைப்பட்டார். லதா மட்டுமல்ல, தமிழ்நாடே அதிர்ந்தது ரஜினிகாந்தின் இந்த புதிய முடிவால். வசதியான வாழ்க்கை, மனதுக்கேற்ற மனைவி, சினிமா, புகழ், இந்த மூன்றையும் தவிர ரஜினிகாந்த் எப்போதும் தன் தனித்தன்மையை நிலைநிறுத்துவதில் அக்கறை காட்டியவர். மன வாழ்க்கையின் அந்த 4 ஆண்டுகளில் ரஜினியை உயர்ந்த மனிதனாக மாற்றி இருந்தார் லதா. நடை, உடை, பாவனைகளில் மாற்றங்கள். ரஜினியின் தீய பழக்கங்களை படிப்படியாக குறைக்கவும் அவர் செய்திருந்தார். ஏன் கல்யாணம் செய்து கொண்டோம், பிரம்மச்சாரியாகவே இருந்திருக்கக்கூடாதா என்பது போன்ற நினைப்பையே ரஜினிக்கு வரவழைத்ததில்லை லதா. மாறாக திருமணத்தை ஏன் நாம் இவ்வளவு தாமதமாக செய்து கொண்டோம் என்கின்ற ஆனந்த அவஸ்தையே அளித்தார். லதாவின் முதல் குழந்தை ரஜினி என்பதே பிருந்தாவனத்தின் நடைமுறை. யார் கண் பட்டதோ லதாவை பிரித்து சாமியாராக வாழ ரஜினிகாந்த் விரும்பினார். அப்போது சௌந்தர்யாவை லதா வயிற்றில் சுமந்திருந்தார். போயஸ் கார்டன் இல்லம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்திற்கு வழங்கப்பட்டது. பிரசவத்துக்காக தனது தாய் வீட்டில் தங்கிய லதாவை வேளச்சேரி புதிய பங்களாவில் குடியேறும்படி ரஜினிகாந்த் கட்டளையிட்டார். கணவரின் சிந்தனை பிடிபடாத நிலை. லதா தவித்து போனார். ரஜினிகாந்த் லதா விவாகரத்து. போட்ட எழுத்துகளில், பத்திரிகைகளில் பரபரப்பு செய்திகள். ரஜினிகாந்த் லதாவை விட்டு பிரியும் காரணம் அந்தரங்க மோதலா, ஆன்மீக காதலா என பட்டிமன்றங்கள் நடத்தியது பாழும் சமுதாயம். 1985 கோடையில் ரஜினிகாந்த் குடும்ப விஷயங்களை வார இதழ்கள் சூடாக விவாதித்தன. ரஜினிகாந்த் லதா டைவர்ஸ், விவாகரத்து. சினி மித்திரனில் கூறப்பட்ட காரணங்கள் சில. 5/6/1985 மற்றும் 19/6/1985 ரஜினிகாந்த் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் சேர்ந்து விட்டார். 2. ரஜினி போயஸ் கார்டன் இல்லத்தை தற்காலிகமாக மாத்திரமே பக்தி மார்க்கத்திற்கு வாடகைக்கு தந்ததாக கூறியும் லதா நம்ப மறுப்பு. 3. வேளச்சேரி வீட்டில் குடிபுகுவதை லதா விரும்பவில்லை. போயஸ் கார்டன் பங்களா பறிபோவதை தடுக்க, அதை காப்பாற்ற திட்டம் தீட்டினார். 4. ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தில் மகானாக ரஜினிகாந்த் நடிப்பதில் கடும் விரதம் இருக்கிறார். அதனால் லதாவை கொஞ்ச காலத்திற்கு விலக்கி வைத்துள்ளார். 5. ரஜினி நடித்த இந்தி மகாகுரு சூப்பர் ஹிட். அதில் மீனாட்சி சேஷாத்ரி ஹீரோயினாக நடித்தார். தொடர்ந்து ரஜினிகாந்த் மீனாட்சியை இந்தியில் தனக்கு ஜோடியாக போட சிபாரிசு செய்தார். அதனால் லதா கடும் கோபம், கணவன் மனைக்குள் சண்டை. ரஜினிகாந்த் லதா விவாகரத்து விஷயத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டவர் ஒய்ஜி மகேந்திரன். லதாவின் தம்பி, சகோதரி மற்றும் அம்மா வீட்டு சொந்தங்களின் நெருங்கிய உறவும் ரஜினிக்கு அத்துமீறலாக தோன்றியதாக தகவல்கள் வெளியாகின. ரஜினிகாந்த் எப்போதும் தனிமையை விரும்புவார். எல்லை கடந்த சகோதரிகளின் பாசம் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கியதாகவும் வதந்திகள் பரவின. டைவர்ஸ் வரும் அளவு விரிசலை ஏற்படுத்தியவர் ஒய்ஜி மகேந்திரன். அதனால் ரஜினி தன் படங்களில் இருந்து அவரை நீக்கிவிட்டதாகவும் பரபரப்பாக ஆதாரமற்ற செய்திகள் பல உலவின. ரஜினி லதா பிரியவே கூடாது என்பதில் திரை உலகம் உறுதியாக நின்றது. ரஜினியின் ஜாதகத்தில் அவருக்கு சிம்ம லக்னம். லக்னக்காரகன் சூரியன் பகை. தந்தை வழி உறவுகளின் நடமாட்டம் கிடையாது. கேது ஆன்மீக நாட்டத்திற்கு உரியவர். அவரை 7ஆம் வீட்டிலிருந்து ராகுவோடு இணைந்து குருவும் பார்க்கிறார். அதனால் குரு பார்வை ரஜினியின் துறவரத்திற்கு ஆசிகளை வழங்கவே செய்யும். லக்னகேது, 7ஆம் இட ராகு ஆகிய இரு பாம்பு கிரகங்களுக்குள் ரஜினியின் ராசி கட்டம் அடங்கிவிட்டது. அதை கால சர்வதோஷம் என்பார்கள். கால சர்வதோஷம் உடையவர்களின் குடும்பங்களில்
சச்சரவுகள் தோன்றுவது சகஜம் என்கின்றது ஆருடம். ஆரம் என்பதே நாகத்தை குறிக்கின்ற சொல். ரஜினி எடுத்த முடிவிலிருந்து மாறமாட்டேன் என்றார். நான் நடித்ததெல்லாம் போதும், இனி நடிக்க மாட்டேன். இந்தாங்க நீங்கள் எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணம். கே பாலச்சந்தருக்கு ரஜினியை தெரியும். ரஜினியை அவர் ஏற இறங்க பார்த்தார். சாமியாராக போகணும், அவ்வளோதானப்பா. சரி போ சிவாஜி. ரஜினிகாந்த் கத்தியாக ரூபாய் நோட்டுகளை கைகளில் நீட்டபடியே நின்றார். பணத்தை பிடிங்க, நான் போகிறேன். கே பாலச்சந்தர் அசரவே இல்லை. அமைதியாக தன் சிஷியனை வழிநடத்தினார். அந்த நொடிகளில் அவரே ஆன்மீக ஆசான். ரஜினி, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் மனசில் சாமியாராக போகணும்னு தோணியிருக்கு. நீ யார் தடுத்தாலும் நீ கேட்க போகிறதில்ல. ஏன் அட்வைஸ் உங்ககிட்டயே இருக்கட்டும், நீயே வச்சுக்க. உன் இஷ்டப்படியே போ. என்னைக்காவது என்னோட அட்வான்ஸ் உங்ககிட்டயே இருக்கட்டும், நீயே வச்சுக்கோ. உன் இஷ்டப்படியே போ. என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் நடிக்கணும்னு நிச்சயமாக மனசில் போடும். அப்போ நீ திரும்பி வா. ரஜினிகாந்த் அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டார். ஞானக்காற்று கொஞ்ச காலம் ரஜினியை புனிதப்படுத்தியது. வெவ்வேறு ஊர்கள், புது புது தெய்வங்கள், குருஜிகள், மாறுபட்ட வழிபாடுகள், தவ நிலைகள், யோகம், மீண்டும் குழந்தை, ஐஸ்வர்யாவுடைய கள்ள கபடமற்ற புன்னகை ரஜினிகாந்திற்கு சகலத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்தது. கற்பூர வாசனை மனதிலிருந்து கழன்று தாய்ப்பாலின் நெடி தலைவனை காணாது ரசிகர்கள் தவித்தார்கள். பிணக்கா பிளவா லதா துடிதுடித்தபடியே கையில் ஒன்றும் வயிற்றில் ஒன்றுமாக வாசலை பார்த்து வாடி நின்றார். அவர் வருவாரா? ரஜினியின் எண்ணப்படியே இனி நடக்க சம்மதம். கணவன் மனைவி பந்தம் தவிர உதிரியான உறவுகளின் தலையீடுகள் எதிர்காலத்தில் கிடையாது என்று எல்லாம் பரிபூரணமாக ரஜினிகாந்திற்கு தெரிவிக்கப்பட்டதாக ஊர் பேசியது. ரஜினி லதா இணைவதில் கமலுக்கும் அதிக ஆர்வம். ரஜினியே தமிழ் சினிமாவின் அச்சாணி என எஸ்பி முத்துராமன் விளக்கியும் ரஜினிகாந்த் சட்டென்று நடிக்க ஓகே சொல்லவில்லை. கடைசியில் முகம் தெரியாத ரசிகர்கள் தங்கள் தலைவனுக்காக தீக்குளிக்கவும் வத்தி குச்சிகளோடு வலம் வந்தார்கள். ரஜினிகாந்த் அவர்களின் எதிர்பார்ப்பற்ற தூய அன்பின் தேசத்தில் மீண்டும் மெழுகாக உருகினார். தமிழ் திரைக்கு திரும்பவும் சூரியனாகி ஒளி கொடுத்தார். சொந்த படம் தயாரிக்கும் அளவிற்கு தொழிலில் முழு மூச்சாக இறங்கி பாடுபட்டார். 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் அன்று 2ஆம் குழந்தை அவருக்கு பிறந்தது. சௌந்தர்யா தம்பதிகள் ஒன்று சேர்ந்தனர். குழந்தை பிறந்தது. சௌந்தர்யா தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்தனர். பெரியவள் பப்பு, சின்னவள் மிட்டு. செல்ல பெயர்களில் குழந்தைகள் வளர்ந்தார்கள். வெள்ளமாகி இனித்தது ரஜினிகாந்திற்கு அப்பா ஸ்தானம். ஸ்ரீ ராகவேந்திரர் ரஜினியின் 100வது திரைப்படம். ஒய்ஜி மகேந்திரன் அதில் ரஜினிகாந்தோடு கடைசியாக நடித்திருந்தார். அதற்கு பிறகு அவர் நடிக்கவில்லை. ஒன்றாக அரிதாரம் பூசினால்தான் உறவா? ரஜினிகாந்தை பற்றி யாராவது தவறாக ஒருமுறை பேசினாலும் ஒய்ஜி மகேந்திரனுக்கு சாமியே வந்துவிடும். ரஜினிக்கு கல்யாணமான புதிதில் அவரும் மகேந்திரனும் தங்கள் மனைவிகளோடு உயர்ந்த மனிதன் படம் பார்க்க பாரகன் தியேட்டருக்கு போனார்கள். ரஜினிகாந்த் அதுவரையில் உயர்ந்த மனிதன் பார்த்ததில்லை. இரவு காட்சி முடிந்ததும் ரஜினிகாந்த் சிவாஜியை பிறவி நடிகர் என்று பாராட்டினார். வைஜி மகேந்திரனுக்கு உச்சி குளிர்ந்தது. ஏதோ ரஜினிகாந்த் அவரையே போற்றியது மாதிரி பரவசப்பட்டார். தெய்வ மகனை கன்னடத்தில் எடுக்கின்றேன். ரஜினிகாந்த் நடிக்கின்றார். பட அதிபர் ஒருவர் ரஜினிகாந்தின் முன்னிலையில் வைஜி மகேந்திரனிடம் சொல்லப்போக ஏக ரகலையானது. ஏங்க, சிவாஜி சாரை விட்டால் வேற எவனாலும் அந்த 3 கேரக்டரையும் பண்ண முடியாது. இது கூடவா உங்களுக்கு தெரியலை? சுனாமியாக சுழன்று அடித்து வைஜி மகேந்திரனின் நாக்கு. தயாரிப்பாளர் பயந்தே போனார். ரஜினிகாந்த் எப்படி அதை எடுத்துக்கொள்வாரோ என்கின்ற பீதி. ஆனால் ரஜினிகாந்த் கூலாக, நீங்கள் இப்படித்தான் பதில் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன் மகேந்திரன். நீங்கள் சொன்னது ரொம்ப சரி என்றார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அரசியலில் ஈடுபடுவதையும் வைஜி மகேந்திரன் எதிர்த்தே வருகிறார். உங்களுக்கு அரசியல் சரிப்பட்டு வராது, அந்த திசைக்கே நீங்கள் போகாதீங்க. நீங்கள் உள்ளது உள்ளபடி பேசுகிற டைப்பு. இன்றைக்கி மனசாட்சியை மார்வாடி கடையில் வச்சுட்டு போய் தான் கட்சி நடத்த முடியும். வைஜி மகேந்திரன் அதை ரஜினியிடமே பளிச்சென்று கூறியவர். அதற்கு ரஜினியின் பதில் புன்னகை மட்டுமே. லதா வேளச்சேரி வீட்டை ஆசிரமம் என்கின்ற பெயரில் புராண கால குருகுலமாக மாற்றினார். ஆசிரமத்தில் மெய் ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்தே கற்பிக்கப்படுகின்றது. ரஜினியின் 2 மகள்களும் வளர்ந்ததைப் போலவே ஆசிரமமும் வீரியத்தோடு வளர்ச்சி கண்டது. ஐஸ்வர்யாவிற்கு பரதநாட்டியத்தில் சிறந்த தேர்ச்சி உண்டு.
வீணையும் நன்றாக வாசிப்பார். சௌந்தர்யாவிற்கு ஓவியத்தில் ஆர்வம் அதிகம். கோல்ஃபும் அவர் சிறப்பாக விளையாடுவார். தங்கள் குழந்தைகள் அவரவர் திறமையில் சொந்த கால்களில் நிற்க வேண்டும் என்பதே ரஜினிகாந்தின் தீர்க்கமான முடிவு. சௌந்தர்யா ஆக்கர் ஸ்டுடியோவை நடத்தி வருகிறார். கோவா திரைப்படம் அவர் தயாரித்த போது பல்வேறு பொருளாதார சிக்கல்களில் சிக்கி கொண்டார். ரஜினிகாந்த் அப்போதும் அலட்டி கொண்டதாக தெரியவில்லை. மகளே உன் சமத்து என்று அவரை தனியாக விட்டுவிட்டார். சௌந்தர்யா குறித்து ஏராளமான காதல் வதந்திகள் வெளியில் உலவின. பல முக்கிய பிரமுகர்களின் வாரிசுகளும் ஐஸ்வர்யாவை மணக்க விரும்பியதாகவும் தகவல்கள் உண்டு. ஆனால் திடீரென்று காட்சிகள் மாறின. நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் காதலிப்பதாக வந்த செய்திகளை ரஜினிகாந்த் நிஜமாக்கினார். சினிமாவில் அதல பாதாளத்தில் விழுந்து வெளியேறவும் வழியின்றி கடுமையான துன்பங்களை அனுபவித்தவர் டைரக்டர் கஸ்தூரி ராஜா. அவரது மூத்த மகன் செல்வராகவன் இயக்கியது காதல் கொண்டேன், கமலின் குணாவுடைய இன்னொரு பதிப்பு. தனுஷ் அதில் ஹீரோ. படம் அட்டகாசமாக ஓடியது. தன் பிள்ளைகளால் மீண்டும் வாழ்வு பெற்றதாக கஸ்தூரி ராஜா பேட்டியளித்தார். ஏணி வைத்தாலும் அந்தஸ்தில் எட்டாத உயரம் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்று 1000 விமர்சனங்கள் எழுந்தன. ரஜினிகாந்த் ஸ்வீட் டேடி, எப்போதும் எளிமையான மனிதர், பணம் காசை துச்சமாக மதித்தார். தனுஷை மனதார தனது மாப்பிள்ளை ஆக்கி கொண்டார். தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்தில் மறக்க முடியாத ஆச்சரியம் முதல்வர் ஜெயலலிதாவின் பங்கேற்பும் வாழ்த்தும். 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் ரஜினிகாந்தின் சகலை ஒய்ஜி மகேந்திரனின் மகள் மதுவந்தியின் திருமணம். ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண திருமண மண்டபத்தில் ஊழல் வழக்குகளில் ஜெயலலிதா சிக்கி தவித்த இருண்ட காலம் அது. மகேந்திரன் குடும்பத்தில் ஜெயலலிதா மகராசி. கடுமையான எதிர்ப்புகள் ஜெயலலிதாவிற்கு நிலவிய சூழலிலும் அவரை அன்போடு மதித்து தன் மகள் கல்யாணத்திற்கு வரவேற்றார் ஒய்ஜி மகேந்திரன். ஜெயலலிதாவும் ரஜினியும் புலியும் சிங்கமுமாக இருந்த காலகட்டம். இருவருமே மதுவந்தியின் கல்யாண மேடையிலே சந்தித்து கொள்ள வேண்டிய கட்டாயம். விசேஷம் நடைபெறும் போது ஏதும் ரசபாசமாகி விடக்கூடாது என்கின்ற பரிதவிப்பும் பதற்றமும் கவலையும் பரபரப்பும் மங்கள விழாவிற்கு வந்த எல்லோரது முகங்களிலும் தென்பட்டன. மதுவந்தியிடம் ரஜினிக்கு ரொம்பவே பாசமும் ஈடுபாடும் உண்டு. தன் குடும்பத்தில் மூத்த மகளாக எண்ணி நம்பர் 1 என்று செல்லமாக அழைப்பார். ரஜினியும் ஜெயலலிதாவும் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்க்க விரும்பாமலேயே நவகிரக கோலத்தில் மதுவை வாழ்த்துவிட்டு சென்றார்கள். 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி ஜெயலலிதா மாண்புமிகு தமிழக முதல்வர் போயஸ் கார்டனில் ரஜினி வீட்டிலேயே ஏற்பாடு செய்திருந்த தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணத்திலே கலந்து கொண்டார். அன்று முதல்வருக்கு சட்ட அமைச்சர் ஜெயக்குமாரின் மகள் கல்யாணத்திலும் கலைவாணர் அரங்கத்தில் தலைமையேற்க வேண்டிய வேலை இருந்தது. ஆயினும் தனுஷும் ஐஸ்வர்யாவும் அம்மாவுக்காக காத்து நின்றார்கள். 10:30 மணி வாக்கில் முதல்வரும் உடன்பிறவா சகோதரி சசிகலாவும் ரஜினிகாந்தின் இல்லத்திற்கு வந்தார்கள். ஜெயலலிதாவின் கால்களில் விழுந்து வணங்கிய பின்பே மணமேடையிலே அமர்ந்தார்கள் மணமக்கள். ஆசான் கே பாலச்சந்தர் தாலியை எடுத்து தர தனுஷ் அதை காதலியின் கழுத்தில் கட்டினார். மீண்டும் முதல்வரின் பாதம் பணிந்து பெண்ணும் மாப்பிள்ளையும் ஆசி பெற்றார்கள். கல்யாண பரிசோடு முதல்வரின் முத்தமும் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவுக்கு பரிசாக கிடைத்தது. தனுஷ் ஐஸ்வர்யாவிற்கு 2006ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி ஆண் வாரிசு பிறந்தது. நவம்பர் 20ஆம் தேதி அதற்கு ரஜினிகாந்தின் வீட்டில் மிக எளிமையாக பெயர் சூட்டும் விழா நடந்தது. யாத்ரா என்று பேரனை அழைத்து ரஜினிகாந்த் கொஞ்சென்று கொஞ்சினார். மூத்த மகள் ஐஸ்வர்யாவிற்கு 2வது குழந்தை லிங்கா 2010ஆம் ஆண்டில் பிறந்துவிட்டான். இளைய மகளுக்காவது ஆச்சாரப்படி ஜானவாசம், ஊஞ்சல், நலுங்கு, காசி யாத்திரை, பாத பூஜை, தொடர் வேத மந்திரங்கள் முழங்க, ஓம புகையை வளர்த்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய பாணி கிரகணம் நடத்த லதாவிற்கு ஆசை. அஸ்வின் கண் நிறைந்த அழகான மாப்பிள்ளையாக வாய்த்தார் சௌந்தர்யாவிற்கு. கோவாவில் ஏற்பட்ட நட்பு என்கின்றார்கள். பெரியவர்களுக்கும் பிடித்துவிட்டது. தொழில் அதிபர் ராம்குமாரின் மகன்தான் அஸ்வின். அடையாறு பார்க் ஷெட்டனில் நிச்சய தாம்பூலம். 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி எழும்பூர் ராணி மெய்யம்மை திருமண மண்டபத்தில் திருமணம்.
காலை 8 மணிக்கு சௌந்தர்யாவின் கழுத்தில் தாலி கட்டினார் அஸ்வின். ஏறக்குறைய ஒட்டுமொத்த இந்திய பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள். அஸ்வினுக்கு அவர் பாதபூஜை செய்த காட்சி தமிழ் உலகத்தை ஈர்த்த விதமே அலாதி. விநாயகர் சதுர்த்தி அன்று விஜய் டிவியின் சிறப்பு ஒளிபரப்பில் ஆனந்தின் பதிவு. எவ்வளவு பெரிய மனுஷன், என்னமா மருமக பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பாதபூஜை செய்கிறாரு, எவ்வளவு அடக்கமாக உட்கார்ந்து ஐயர் சொல்கின்ற மந்திரத்தை திருப்பி சொல்கிறாரு. அந்த பிள்ளையாண்டானுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ரஜினிகாந்த் எல்லாத்துலேயுமே சூப்பர் ஸ்டார் தான். வீட்டுக்கு வீடு தாய்க்குளங்கள் ரஜினிகாந்தை மெச்சின. ஆண்கள் அதிசயமாக பார்த்தார்கள். ரஜினியின் பண்பாடும் சிகரத்தை தொட்டது. அவரது ஸ்டைலை போலவே சௌந்தர்யா திருமணத்தில் திருஷ்டி கழித்து ரஜினி தன் ரசிகர்களை வரவேண்டாம் என்று வெளியிட்ட அறிக்கை. ரஜினிகாந்த் அதை செய்திருக்க வேண்டாம். தேவையற்ற மன வருத்தங்கள், வீண் குழப்பங்கள், மாறாத வடு. மேலும் ரஜினிகாந்தை பற்றி அடுத்த வீடியோவில் காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.